1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இனி 26 27 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். போதும். கடந்த நாளிலே ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தோம். சர்ச்சில் ஒரு ஹீஸ் a layman, he is doing ministry in the church. சர்ச்சில் ஊழியம் செய்வார். அவரோடு பேசி இருந்த வேளையில் அவர் சொல்கிறார், ஐயா ஒரு காரியம் உங்களோட சொல்லணும், நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிடாதீங்க ஐயா, ஏன்னா கண்டு அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் ஐயான்னார். சொல்லுங்கள் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஐயான்னு? ஐயா எங்களுக்கு இப்போ ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் 24 ஹவர்ஸும் குடிச்சிட்டு தான் இருப்பார் ஐயா. கம்யூனியன் சர்வீஸ் நடத்துறது கூட அவர் போதையில் நின்று தான் நடத்துவார் ஐயா. 5 மினிட்ல இருந்து 7 மினிட்டுக்குள்ள பிரசங்கத்தை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே போயிடுங்க, டைம் ஆயிட்டுது, கதவு மூடணும், நீங்க 1 hour பிரசங்கம் பண்ணாலும் நீங்க யாரும் ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு பேசுவாராம். அருமையானவர்களே, உலகம் கொடிய காலத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. ஐயா அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் சகோதரா என்று கேட்ட வேளையில் அவர் சொல்லுகிறார், ஐயா என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ஐயா என்று சொல்லிவிட்டு வேறொரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். ஐயா இவருடைய மனைவி இவரை விட்டு போய்விட்டார்கள், இது ஒரு நிகழ்வு. 2வது, இவருக்கு முன்னால் வேற ஒரு ஐயா வந்தார் பாஸ்டரா. ஐயா அவரு அந்த எங்களுடைய சர்ச்சில் உள்ள வாலிப பையங்களோட ஹோமோசெக்சுவல் வைத்து கொள்ளுவார் ஐயா. ஓரின சேர்க்கை, இவ்வளவு கொடிய பாவம். அருமையானவர்களே, இன்றைக்கு பாவம் இவ்விதமாய் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, சந்ததிகளை அழித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களே வந்து கர்த்தருடைய பந்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் எப்படி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். பவுல் அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அபாத்திரமாய் இதிலே பானம் பண்ணுவீர்கள் என்றால், அருமையான வசனம், அபாத்திரமாய் இதிலே பானம் பண்ணுவீர்கள் என்றால் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பாய். கீழே சொல்றாரு 29 சொல்றாரு, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரோ வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பலவீனோ, வியாதி, மரணம். அபாத்திரமாய் பானம் பண்ணுவது குடும்பங்கள்ல பாவம் பட்சித்து போடுகிறது. பாவம் அவர்களுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. அவர்கள் அதை எடுத்து எறிய முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தை கொடுத்து விட்டு அவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். எங்க போகிறார்கள் என்பது தெரியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வந்திருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, அநேகம் பேர் திரண்டு வந்திருக்கிறீர்களே. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கவில்லை என்றால் நாளைய தினம் நம்முடையதல்லவே, நாளைய தினம் நம்முடையதல்லவே. இன்றைக்கு சிந்தித்து பார்த்து இதில் பானம் பண்ணுங்கள், இதில் பங்கு கொள்ளுங்கள், அவருடைய சரீரத்தை புசியுங்கள். ஒரு பெரிய எச்சரிப்பு வேதத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல தெளிவா சொல்றாரு, இதுல அபாத்திரமாய் பானம் பண்ணினோம்னா ஆக்கினை தீர்ப்பு வருமா, பலவீனம் வருமா, வியாதி வருமா, மரணம் வருமா. மரணமே நினையா நேரத்தில்
வந்துன்னை சந்திக்குமே. மரணமே வினையா நேரமே வந்துன்னை சந்திக்குமே. எப்பன்னு தெரியாது. காலையில் குளிச்சுட்டு இருந்தார் ஐயா, வெளியே வந்து டீ சாப்பிட்டதுக்கு உட்கார்ந்தாரு, அவ்வளவுதான் அவர் போயிட்டார் ஐயான்பாங்க. பிள்ளைகளுடைய வீட்டில் போயிருந்தாரு, பிள்ளைகளோட பேசி சாப்பிட்டாராம், மத்தியானத்துக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாராம், அவர் போயிட்டார் ஐயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து கொள்ள வேண்டும்.